பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகவும், நீர் செய்த அற்புதமான காரியங்களை கர்த்தாவுடைய நாமத்திற்கும் உடைய வசனத்திற்கும் சாட்சியாகவும் இந்த நாளிலே கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? மரணமே ஆனாலும் நல் ஜீவனே ஆனாலும், மரணமே ஆனாலும் நல் ஜீவனே ஆனாலும், தூதர்களே ஆனாலும் தூதர்களே ஆனாலும் பிரிக்கவே முடியாது. தேவ தூதர்களே ஆனாலும் பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் உலகில்? பஞ்சமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ, பஞ்சமோ பசியோ பட்டயமோ நிர்வாணமோ. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நம் கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று கர்த்தர் மேலுள்ள தன்னுடைய அன்பை பவுல் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை அறியாத ஜனங்களின் வாழ்வில் அவர்களுக்கு பல கோடி தெய்வங்கள் இருப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சமயங்களுக்கு ஏற்ப தங்கள் தேவைகளுக்கு ஏற்றபடி எல்லா விக்கிரகங்களையும் நாடி தேடி சில நேரங்களில் எங்கும் கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போய் பக்தி இழந்து ஒரு ஓரமாய் உட்கார்ந்து விடுகிறதையும் பார்க்கிறோம். ஆனால் அதே ஜனங்கள் ஆண்டவரது அன்பை அறிந்து அவரது கிருபையினால் ஈர்க்கப்படும் பொழுது எத்தனை தோல்விகள் ஏமாற்றங்கள் வந்தாலும் ஆண்டவரது அன்பை விட்டு பழைய விக்கிரகங்களை தேடி ஓடாமல் அவருக்குள்ளேயே கர்த்தருக்குள்ளேயே வைராக்கியமாய் வாழ்கிறதை பார்க்கும் பொழுது கர்த்தரது அன்பு எவ்வளவு வல்லமையாக ஒரு மனிதனை மாற்றி, அதாவது அவரது அன்பை விட்டு பிரியாமல் எப்படி அவருடைய அன்பு காத்துக்கொள்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவரது அன்பின் மேன்மையை நமக்கு விளங்குகிறது அல்லவா? அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்று நிச்சயமாய் இருக்கிறேன் என்று ஆணித்தரமாக அவர் பேசுகிறார். இந்த வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாய் ஒரு இந்து குடும்பத்தில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக கோடி கோடியாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய கிடை சபையினுடைய ஊழியருடைய அண்ணனுடைய பேரன் திடீரென்று ஒரு சிறு பிள்ளை அவன் கேன்சரிலே பாதிக்கப்பட்டு அவனை சைல்ட் ரெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஜெபிக்க வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்க நாங்கள் போயிருந்தோம். அப்படி போய் அந்த பிள்ளைக்காக ஜெபித்த விலையிலே அதே வார்டில் பக்கத்தில் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்த, அதாவது சூலூர்பட்டு பகுதியை சேர்ந்த ஒரு அட்வொகேட் லக்ஷ்மி ஐயா என்பவர், அவருடைய பிள்ளை 9 வயது மகன் உமாசங்கர் என்ற பிள்ளைக்கும் அதே கேன்சர் வியாதியிலே அங்கே படிக்க வைத்திருந்தார்கள். அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். சரின்னு 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்து விட்டு நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் கடந்து வந்து விட்டோம்.
பிற்பாடு ஒரு வாரத்திற்குள்ளாக நாங்கள் எந்த பையனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆக்சுவலாக எங்களை அழைத்தவர்களுடைய அந்த பிள்ளை அவன் சுகமாகி வீட்டுக்கு கடந்து போய்விட்டான். ஆனால் எங்களுக்கும் ஜெபிங்க ரொம்ப வைராக்கியமாய் கேட்டாங்க பாருங்கள். அந்த உமாசங்கரனுடைய அந்த தகப்பனார் அவர் ஃபோன் பண்ணி கூட அவர் பேசினார். கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த உமாசங்கர் என்ற அவருடைய ஒரே பிள்ளை அந்த சூழற்பட்டை சேர்ந்து அவருடைய அந்த உமாசங்கர் என்கிற மகன் ஜெபத்திற்கு பிற்பாடு இறந்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், பிள்ளை இறந்துட்டான், தெய்வ சுத்தம் அப்படின்னு. ஆனால் ஒரு காரியம் நான் செய்ய போகிறேன்னு சொன்னார். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. என்னையா செய்ய போகிறீங்க அப்படின்னு. என் பிள்ளை சாகும்போது 9 வயது மகன் என்னை பார்த்து ஒரு காரியம் கேட்டான். அப்பா, நான் உயிராக இருந்தாலும் சரி செத்தாலும் சரி ஏசப்பா தான் மெய்யான தெய்வம்ன்றதை நான் ஏற்றுக்கிட்டேன், நீங்களும் அதனால் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒன்று செய்யுங்க. எனக்கு நான் ஜீவனோடு வந்தாலும் சரி, நான் ஜீவன் இல்லாமல் இறந்து போனாலும் சரி, அதுக்காக எனக்கு எந்த விதத்தை வருத்தப்படாதபடி நம்ம வீட்டில் ஒரு இடத்த நீங்கள் ஆயத்தப்படுத்தி இந்த கிரவுண்டில் ஒரு சர்ச்சுக்கு இடம் கொடுத்து ஒரு சர்ச்சை நீங்கள் கட்டணும், நாம் கிறிஸ்தவர்களாய் மாறி வாழணும் அப்படின்னு இந்த பையன் சொல்லிட்டு போனான் பாஸ்டர். அதனால் சூரூர்பேட்டில் ஒரு சர்ச்சை நாங்கள் கட்ட போகிறோம் என்று சொன்னது மாத்திரம் இல்லாமல் இவ்வளவு பெரிய இழப்புக்கு பிற்பாடு இந்துக்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட அந்த குடும்பத்தார் அதாவது ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால் அந்த இடத்தை கொடுத்து ஒரு ஆலயத்தையும் கட்டி இப்போது அங்கே ஒரு ஆலயம் சூழற்பட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், இன்றைக்கி கிறிஸ்தவ என்று சொல்லுகிறவர்கள் சின்ன சின்ன தங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் கொஞ்சம் கிடைக்காம போனாலே எவ்வளோ சொந்த ஆண்டவர் விட்டு தூரம் போய்டுறாங்க, ஆலயத்துக்கே வராமல் போய்டுறாங்க. ஆனால் பிள்ளை இறந்த பிற்பாடும் ஒரு ஆலயத்தை கட்டின ஒரு சகோதர குடும்பம் ரட்சிக்கப்பட்டதை இன்றைக்கு சாட்சியாக கேட்கும்போது நம்முடைய இருதயத்துக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த வசனம் தேவனுடைய அப்போ அந்த சொல்லப்பட்ட வார்த்தை மரணமானாலும் ஜீவனானாலும் அது எந்த காரியமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை பவுல் சொல்வது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய ஊழியக்காரர். ஆனால் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இந்த வசனத்தின்படி வாழ்கிறார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த வசனம் பொய் சொல்லாது என்பது தான். இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் கோடி கோடியாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வானம் பூமியும் ஒடிந்து போனாலும் உடைய வார்த்தையின் ஒரு பாகிலும் ஒடிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்ததாமே நீர் கிருபையாய் கர்த்தாவே அந்த பிள்ளை கர்த்தாவே அவனுடைய வாயின் வார்த்தைகளை நீர் காத்து கொண்டதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அவன் சொன்னபடியே அந்த இடத்திலே கர்த்தாவே அவனுடைய மரணம் எந்த விதத்திலும் கர்த்தாவே அந்த குடும்பத்தை அன்பை விட்டு பிரிக்காதபடி காத்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து கர்த்தாவே நாங்களும் வைராக்கியமாக நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.